ஷேய் பார்வதி அம்மா, பாரத் மாதா. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பனைமரம் இருக்குது. தமிழ்நாடு தான் 100க்கு 100 பனைமரம் ஃபுல்லாக. எல்லாம் கமுதி, எல்லாம் ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர்லாம் இங்கேருந்து போவான் கல் இறக்க. அது தனியாக விட்டு அதில் காசை வாங்குதான். எப்படி இந்த கல் பதினி இறக்குற டயத்தில் அந்த கல்லை மாற்றி விற்கான். அப்போ அதுக்கு எப்பயாரை போட்டு உள்ளே கொண்டு போய் தள்ளுதான். எல்லா இடத்துலையும் உள்ளே தள்ளுதான் காவல்துறை அதிகாரி. அப்போ மது போதை, இந்த ஆல்கால் கலந்தது, இந்த கோட்ரு பிராந்தி விஸ்கி எல்லாம் தயாரித்து விற்கான்ல, இதை ஏன் எப்பயாரை போடல காவல்துறை அதிகாரி? உனக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இது எவ்வளோ பெரிய தப்பு. தப்பா இல்லையா? நீயே உணர்ந்து பாரு. நீ பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வச்சுருக்க, குடும்பத்தோடு வாழுத. நல்லா இருக்கணுமா இல்லை விளங்காமல் போகணுமா? அந்த கேள்வி உனக்கு. கடவுள் பூமியில் இறங்கி தண்டனை கணக்கு கொடுக்கார். தப்புச்சரவனு தண்டனை. அந்த தண்டனையில் நீயும் வலையில் மாட்டியிருக்க. எப்படிப்பா உங்களுக்கு மனசு வருது? காவல்துறை அதிகாரி கல் விற்கிறவனும் உள்ளே கொண்டு தள்ளுத. நீதிமன்ற கோர்ட்டில் போய் இவன் கல் போதைக்கு உள்ள ஐட்டம் விற்றான், அதனால் கொண்டு வந்து உள்ளே சேர்த்துருக்கோம், இவனுக்கு அவதாரம் போடு, இத்தனை மாதம் உள்ளே போடும் போட்டுருதிய. இது எவ்வளோ பெரிய தப்பு. ஆள்கால் கறந்து ஒவ்வொருத்தர் ரோட்டு காட்டில் வேட்டியும் சட்டையுமா முண்டத்தோடு போகிறான், குடிச்சிட்டு மல்லாக்க கிடக்கான். இது சாராயமா இல்லை அரசியல்வாதி வச்சது சாப்பாட்டு உணவா? அந்த கேள்வி கேட்கார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. மது போதை அடித்து பொம்பளை பிள்ளைகளை, போகிற பிள்ளைகளை, வார பிள்ளைகளை ஈழ்வான வார்த்தை. குடும்பத்தில் போய் தாலியை விற்று அதையும் குடிக்கான். எவ்வளோ பெரிய ஒரு குடும்பத்துக்குள்ளே இந்த போதை ஐட்டத்தினால இந்த கணக்கு பயங்கரமாக போட்டு இந்த கணக்கில் எல்லாமே முடிச்சு உள்ளே தூக்கி போட்டுருவார். கவர்மெண்ட் வேலை ஆக்கிறோம் ஒரு பேர் இருக்க மாட்டான். எல்லாம் இப்போ கணக்கு எடுக்காரு. சாராய வியாபாரம் பார்த்து பட்டா பவரை போட்டு பிடிச்சிட்டான். சாராய வியாபாரம் பார்த்து குளத்துக்களை பூரா அழிச்சிட்டான். சாராய வியாபாரம் பார்த்து மண் அள்ளி எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டான். சாராய வியாபாரம் பார்த்து விவசாயத்தை பூரா மருந்து அடித்து பூரா அழித்து பாழாக்கி வச்சுட்டான். சாராய வியாபாரனால் விளையிற ஐட்டத்தை பூரா மருந்து அடித்து பூரா 2ஆம் நம்பரை திரித்து லோடு அடித்து பேப்பரை வச்சு விளையாடுதான். சாராயத்தினால வீடாக டாராக கெட்டி ஓவராக கெட்டி ஏற்றி நாசம் பண்ணி வச்சுருக்கான். சாராயத்தினால சாராயத்தினால கொடியை தூக்கி ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடுது, டெல்லியில் ஓடுது. எல்லாமே இந்த சாராயத்தினால ஓட்டு முத்திரை கேட்க கொடியை தூக்கிட்டு போதா. இது சாராயத்தினால எல்லாம். இந்த சாராயத்தினால கழுத்து நிறையா மாட்டி வேற போகுது. சாராயத்தினால பார் நடத்தினால அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் அப்படியே செஞ்சு கீழே கழுத்து வரைக்கும் மாட்டுதான். விற்கிறவ மாட்டுதான், ஓடுதவ மாட்டுதான், எம்எல்ஏ மாட்டுதான். எல்லாத்துலேயும் இந்த சாராயத்தினால பூரா அடிதடி வெட்டு குத்து வருது சாராயத்தினால. இதுதான் பயங்கரம். 100க்கு 100 வர. அப்போ காவல்துறை அதிகாரி இத்தனை பாயிண்டில் இருக்க இதை போய் நீதிமன்றத்தில் லிஸ்ட்டு போட்டு கொடுக்கணுமா வேண்டாமா? கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி கையில் கொடுக்கணும். வழக்கறிஞர்கிட்ட கொடுத்தா மறைச்சிருவான். புரியுதா? வழக்கறிஞர் 100க்கு 10 பேர் உண்மையாக இருக்கிறவன்ட்ட கொண்டு கொடுத்தா செய்வான். அவன்கிட்ட போய் போகாதுல்ல. தப்பிலித்தனம் பண்ணுறவன்ட்ட போகாது. தப்பிலித்தனம் பண்ணாதவன்ட்ட போகும், ஆனால் எடுக்க முடியாது. இதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம். சாராயத்தினால இப்போ எல்லா கணக்கும் போட்டுருவாருப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கப்பா. திராசும் திரிசூலமும் உள்ளே இருக்குது நீதிமன்ற கோர்ட்டில். இப்போ எல்லா கணக்கும் எடுப்பார். முக்கால் சத்தியம்.